MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து டெம்பிள் செக்யூரிட்டியில் ஆட்களை போட்டு வச்சுருக்காங்க. அந்த டெம்பிள் செக்யூரிட்டியில் ரீசெண்டாக வந்து ரெக்ரூட் ஆகி வேலை பார்த்துட்டு இருந்த பையன்தான் வந்து அஜித்குமார். அதிகப்படியான ஒர்க்கு வந்தாலே வந்து இன்ஸ்பெக்டர் நேரடியாக சண்டைக்கு வருவார். எப்படா ஆச்சு எது ஆச்சு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் இந்த வழக்கில் வந்து 6 பேருமே வந்து கான்ஸ்டபிள்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அது காவல் நிலையத்திலேயே வந்து நீங்கள் கடுமையாக விசாரித்ததுக்கு பிறகும் தனியாக வந்து ஏரிக்கரையில் கூட்டிகிட்டு வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயோ அல்லது வந்து வேறு நாட்டவர்கள் படையெடுத்து வரும்போது வந்து படைக்கலங்களில் உண்மையை வரவழைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற மெத்தடை ஒழிய சுதந்திர இந்தியாவில் இது போல மெத்தட்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து நியாயமானது அல்ல. சார், நான் வந்து கோர்ட் டியூட்டியில் இருந்தேன் சார். நான் பந்தோபஸ்துலேருந்து சும்மா வந்தேன் சார்மா. சும்மா வந்தவங்களாம் வந்து 2 அறை விட்டுட்டு போவான். என்ன படிச்சிருக்கணும்? யாரை கண்டாலும் இவர் அடிப்பார், இவர் வந்து அப்படின்னா வந்து A+ ரவுடிகளுக்கு கொடுத்துடலாமே போலீஸ் வேலையை. மாவட்ட செயலாளர்கள் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷனுக்கு தான் வந்து லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறான். யாருக்கெல்லாம் மந்திரி சொந்தக்காரனா இல்லையோ அவனுக்கு தான் கிரைமில் இருக்கான். அவன் ஏற்கனவே வந்து என்னை கொண்டு வந்து கிரைமில் போட்டு ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்களேன்னு எரிச்சலில் தான் இருக்கான். அவங்ககிட்ட எவன் கிடைச்சாலும் அடித்து கொண்டுட்டு தான் இருக்கான். இத்தனை அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் வந்து அவன் மீது ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்க முடியவில்லை. இந்த மாதிரி வந்து லாக்அப் டெத்துன்னு நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் என்ன செய்றீங்க அவனை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நீங்களாவது வந்து என்னைக்காவது ஒரு கேஸை போட்டால் அது விசாரணை முடிஞ்சோம், நீங்கள் உயிரோடு வந்து அந்த குடும்பத்தோடு சேர்ந்துருவீங்க. உத்தியோகம் தான் போயிருக்கு, அவனுக்கு உயிரே போயிருக்குதே. அவருடைய தம்பி நவீன் இருக்கான் இல்லையா, நவீன் அனாதை ஆயிட்டான். நீ இருக்க தான் ப்ரோ சரி. ஆனால் என்னோட இது அவங்கள 6 பேரை தண்டிச்சா போதும், மற்றபடி வேறு யாருக்கும் இந்த நடக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அஜித்குமார் என்பவர் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து செக்யூரிட்டி வேலை செய்கிறார் சார். அவரை ஒரு நகை திருட்டு காரணமாக வந்து ஒரு விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் வந்து அடித்து கொண்டு இருக்கிறதா அவங்க ஊர் மக்கள்லாம் வந்து இப்போது போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு செக்யூரிட்டி வேலை செய்கிறவரை போயிட்டு விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அடித்து கொண்டு இருக்காங்க சார். இது மீண்டும் ஒரு சாத்தாங்குளம் சம்பவமாக இருக்குமா, லாக்அப் டெத்தாக இருக்குமான்னு மக்கள்லாம் பேசுகிறாங்க சார். சிவகங்கை மாவட்டத்தில் வந்து மடப்புரம் பக்கத்தில் பத்திரகாளி அம்மன் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அங்கே வந்து சிவகங்கை மாவட்டத்தை மட்டும் இல்லை, அங்கே சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் வந்து அந்த கோயிலுக்கு வருவது வழக்கம். அது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது இது மாதிரியான சிறப்பான நாட்கள், இந்த சொல்கிறாங்க இல்லையா, இந்த சஷ்டி விரதம் அந்த மாதிரியான தேதிகளெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த தேதியில் போய் பூஜை பண்ணால் சிறப்பு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அங்கே வருவது வழக்கம். அப்படி வர்றதுல தான் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சிவகாமி, வயது 76 அப்படிங்கிற ஒரு அம்மையாரும் அவருடைய மகன் வந்து டாக்டர் நிக்கிதா அப்படிங்கிறவங்களும் வந்து கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு வரும்போது இந்த சிவகாமி வந்து இறங்கி நடக்க முடியும். வயது பார்த்திங்கன்னா 76, வயது முதிர்வின் காரணமாக அந்த மாதிரி வயசானவங்க வந்தால் அவங்களுக்கு வீல் சேர் கூட அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த வீல் சேர் ஏற்பாடு பண்ணிவிட்டு அங்கே டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து டெம்பிள் செக்யூரிட்டியில் ஆட்களை போட்டு வச்சுருக்காங்க. அந்த டெம்பிள் செக்யூரிட்டியில் ரீசெண்டாக வந்து ரெக்ரூட் ஆகி வேலை பார்த்துட்டு இருந்த பையன்தான் வந்து அஜித்குமார். இந்த அஜித்குமார் வந்து அங்கே படுறான், இவங்க வயசானவங்க வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னே அவன் என்ன செய்கிறான், வீல் சேர் எடுத்து வந்து வீல் சேர் தேவைப்படுமான்னு கொண்டு வந்து வீல் சேரை கொடுக்குறான். ஒன்று வந்து வீல் சேரை வந்து அஜித்குமார் ஹேண்டில் பண்ணணும், அல்லது வந்து நிக்கிதா ஹேண்டில் பண்ணணும். எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த காரை பார்க் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் நிக்கிதா வந்து அஜித்குமார்கிட்ட வந்து சாவியை கொடுக்குறாங்க. சாவியை கொடுக்கும்போது பை வச்சுருக்கதா எதுவும் அவங்க தகவல் சொல்லலை. ஆனால் அவன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அது எந்த இடத்துல பார்க் பண்ண முடியுமோ அங்கே பார்க் பண்ணுறான். ஆனால் அஜித்குமாருக்கு டிரைவிங் தெரியாது. அப்போ வந்து யாரோ ஒருவருடைய உதவியை நாடி அவன் அந்த காரை வந்து பார்க் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத செய்தியை கடைசி வரைக்கும் வந்து வெளிச்சத்துக்கு வரல. யாருடைய உதவியை நாடினான் அப்படிங்கிறது உலகிற்கு வரல. ஸோ இப்போ வந்து அவங்க கோயிலுக்கு போயிட்டு அவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்துடுறாங்க. வந்த சமயத்தில் அவங்க போய் எந்த இடத்துல கார் நிறுத்தினேன், மறுபடியும் அஜித்குமார் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணுறான். காரை வந்து இந்த நிறுத்தின இடத்த காட்டணுன்னு காரை போய் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவங்க உள்ளே வச்சுட்டு போன பையை தேடுறாங்க, பை இல்லை. பையில் இருக்கிற 9 சவரன் நகையோட அந்த பையை காணோம். அப்போ அஜித்குமார்கிட்ட கேட்குறாங்க, அஜித்குமார், நாங்கள் இப்போ இறங்கி போகும்போது ஒரு பை வச்சுட்டு போனோமே, அந்த பை எங்க? அந்த பைக்குள்ளே 9 சவரன் நகை இருந்ததுப்பா சொல்லு. ஐயோ, நான் வந்து நகையெல்லாம் பார்க்கல, பையையும் பார்க்கலங்க சார். அவர் உங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நகையை காணும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காரை எடுத்துட்டு அவங்க வந்து மூவ் ஆயிட்டாங்க. அவங்க பின்னாடி பை இருக்குதுன்னு நினைச்சிட்டாங்க.
அந்த பை பின்னாடி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பின்னாடி இருந்த பை வந்து அங்கே இல்லைன்னதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்து மறுபடியும் அஜித்குமாரை தொடர்பு போடுறாங்க. அஜித்குமார்ட்ட நேரடியாக கேட்குறாங்க, அஜித்குமார் எனக்கு தெரியாதும்மா, நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்துருக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கான்னு வைங்களேன். இது வந்து அஜித்குமாருடைய பதில் வந்து டாக்டர் நிகிதாவும் சிவகாமியும் வந்து திருப்தி அடையாத அளவுக்கு இருந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, திருப்புவனம் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கம்ப்ளைண்ட் வந்து விசாரணைக்கு வந்து தலைமை காவலர்கள் பொறுப்பாகிறாங்க. அந்த கோயிலில் கூட்டம் இருந்ததுக்காக வந்து பந்தோபஸ்துக்கு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸ் போயிட்டாங்களா, அல்லது ஏன் வந்து ஒரு பாரி குற்ற வழக்கில், அதாவது 9.5 சவரன்ங்கிறது கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்படியான ப்ராப்பர்ட்டியில் காவல்துறை விசாரிக்கிற போதெல்லாம் அதிகப்படியான ஒர்த்து வந்தாலே வந்து இன்ஸ்பெக்டர் நேரடியாக விசாரணைக்கு வருவார். இன்ஸ்பெக்டருடைய சூப்பர்வைசரில் தான் வந்து கேட்பார், டே எப்படா ஆச்சு எது ஆச்சு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் இந்த வழக்கில் வந்து 6 பேருமே வந்து கான்ஸ்டபிள்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அவங்க தான் தொடர்ந்து விசாரிச்சு தான் வந்து நவீன் சொல்கிறான். 6 பேருமே கான்ஸ்டபிள்ஸ்னால் தலைமை காவலர், கிரேட் 1 கான்ஸ்டபிள் அந்த மாதிரி அந்த 6 பேருமே வந்து கான்ஸ்டபிள்ஸ் வச்சு விசாரிக்கிறாங்க. 27ஆம் தேதி கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல் டே வந்து காவல் நிலையத்தை வச்சு விசாரிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து டே எந்த இடத்துல நீ காரை நிறுத்தின, எந்த இடத்துல அவங்க வந்து இறங்கினாங்க அப்படிலாம் காட்டுறான்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேர்த்துமே வந்து போய் அங்கே வந்து கோயில் பக்கத்தில் காட்ட சொல்கிறாங்க. கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஏரிக்கரையில் போய் வச்சு மறுபடியும் வந்து கடுமையாக ஏரிக்கரையில் வச்சு கடுமையாக அடிச்சிருக்காங்களாமே சார். பைப் யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க, மிளகா பொடி வச்சிருக்காங்க, இரும்புலலாம் அடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது காவல் நிலையத்திலேயே வந்து நீங்கள் கடுமையாக விசாரித்ததுக்கு பிறகும் தனியாக வந்து ஏரிக்கரையில் கூட்டிகிட்டு வந்து கடுமையான ஆயுதங்களை மிளகா பொடிங்கிறதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்கி அதுக்கப்புறமே வந்து வர வைக்கிறது, உண்மையை வர வைக்க நினைக்கிறது. இந்த மெத்தடெல்லாம் வந்து ஓல்டு டைப் ஆஃப் மெத்தட். இப்ப யூஸ் பண்ணலாமா சார்? பயன்படுத்த அதிகாரி பழைய காலத்துல மன்னர் காலத்திலயோ அல்லது ஆங்கிலேயர் காலத்திலயோ அல்லது வந்து வேறு நாட்டவர்கள் படையெடுத்து வரும்போது வந்து படைக்கலங்கள்ல உண்மையை வரவழைக்கிறதுக்காக பயன்படுத்துற மெத்தட ஒழிய சுதந்திர இந்தியாவில் இது போல மெத்தட்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து நியாயமானது அல்ல. சட்டப்படி இது காவலர்களை இந்த மாதிரி அடிக்கலாமா? ஒரு கைதியை வந்து கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு அது விசாரணை கைதி தான். விசாரணை கைதின்னு சொல்ல முடியாது, விசாரணைக்கு தான் கூட்டிட்டு வந்து சஸ்பெக்ட். இவர் வந்து சஸ்பெக்ட் தான். இவர் வந்து சஸ்பெக்டா இருக்கிற ஒருத்தரை விசாரிக்கிற பொழுது நான்லாம் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுங்க, அவருக்கு தண்ணி கொடுங்க, அவர் அங்கே உட்கார வைங்க, நான் சற்று நேரம் வேலையில் இருக்கிறேன், திருப்பி மண்ணு என் முன்னிலையில் கொண்டாந்து வைங்க, இப்போ பக்கத்தில் இப்போ நீ விசாரி. சில பேர் வந்து கான்செப்ட்ஸ் வந்து வந்த உடனே அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. நீங்கள் வந்து சொல்கிறான்னு இவன் பாட்டுக்கு அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா, சார் நான் வந்து கோர்ட் டியூட்டியில் இருந்தேன் சார், நான் பந்தோபஸ்துலேருந்து சும்மா வந்தேன் சார்மா, சும்மா வந்தவங்களாம் வந்து 2 அறை விட்டுட்டு போவான். அது தப்பு தானே சார்? அவனும் மனுஷன் தானே சார்? இவங்க மேலே இருக்க யார் மேலேயே இருக்க கோவத்தில் அடிக்கிறது. தம்பி, இயற்கை நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது. இதுதான் வந்து தம்ப் ரூல் ஆஃப் த லா. அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து அப்போதான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து தத்துவம். ஏன்னா காவல்துறை விசாரணையுடைய தத்துவம், நீதித்துறை விசாரணையுடைய தத்துவம் கூட அதை தான். நாங்கள் எல்லாருமே வந்து இயற்கை நீதியை நோக்கி தான் பயணம் பண்ணோம். இயற்கை நீதியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் வந்து அடித்து துன்புறுத்திட்டீங்க. இயற்கைக்கு முரணான அப்ரோச் இருந்தாவே அது தவறு தான். தப்பு தானே சார்? இல்ல, இது வந்து இதே 2020 ஜூன் மாசம் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் சாந்தா குளம்ல இதே தான் நடக்குது. திரும்ப இதே ஜூன் மாசம் 2025 இப்போ அஜித்குமாருக்கு நடந்திருக்கு சார். ஆமா, அதாவது தொடர்ந்து கிட்டத்தட்ட 28 காவல் நிலைய மரணங்கள் அப்படிங்கிறது 28 குடும்பமும் வந்து எவ்வளவு பரிதவிப்பார்கள். +2 பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் மட்டும் ட்ரைனிங் எடுத்துட்டு டிராஃபிக்ல கொஞ்சம், லாண்டர்ல கொஞ்சம், கிரைம்ல கொஞ்சம், எஸ்கார்ல கொஞ்சம், அவ்வளவுதான் ட்ரைனிங். குற்ற வழக்குகளை விசாரிப்பதற்காக சிறப்பு பயிற்சி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. கிடையாது. அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டது உதவி ஆய்வாளர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆய்வாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் வந்து 1 வருஷ ட்ரைனிங்கு. அவனுக்கு வந்து உளவியல்னா என்ன, விசாரணைன்னா என்னங்க 24 ஹவர்ஸ்க்கான கஸ்டடினா என்ன, அப்புறம் வந்து ரிமாண்ட்னா என்ன, அப்புறம் பெயில்னா என்ன, போலீஸ் கஸ்டடினா என்ன அப்படிங்கிறதா இருக்கு. இப்படியெல்லாம் இவ்வளவு விஷயமே தெரிஞ்ச ஒரு உதவி ஆய்வாளர் நிலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னிலையில தான் வந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். அப்படி இல்லாம வந்து கான்ஸ்டபிளவே வந்து விட்டு இவ்வளவு பெரிய வழக்கை நாங்க விசாரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்வதே தவறு. இல்ல சார், அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் சார். அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. வீட்டுல 2 பசங்க தான்.
27 வயசுல ஒருத்தர் செக்யூரிட்டி வேலைக்கு போறாரு. அப்ப ஏழ்மையான குடும்பம்னா இவங்களை கேட்பாரு யாருன்னா அவங்கள கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க சார். அதுவும் ஸ்டேஷன்ல கூட கூட்டிட்டு போல, ஏதோ தோட்டத்துல கூட்டிட்டு போய் வச்சு அடிச்சிருக்காங்க. இல்ல தனி இடத்துக்கு வந்து கொண்டுட்டு இதுக்கு வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் டீம் போட்டு இன்வெஸ்டிகேஷன் விசாரணைக்கு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி வந்து காவல் நிலையத்துக்கு உள்ள வைத்து விசாரணை ஒரு சூப்பர்வைசிங் ஆஃபீஸருக்கு முன்னாடி அவருடைய கைட்லைன்ஸில் தான் விசாரிக்கப்படுறோம். கான்ஸ்டபிளுக்கு வந்து தனியாக விசாரணை அதிகாரமே இல்லை. காக்னைசபிள் அஃபென்ஸ் நடக்கிற போது அவங்க போய் வந்து அவங்க கண்முன் நடக்கும்போது அல்லது அந்த திட்டம் தீட்டப்படும் போது அவங்க போய் பிடிக்கலாம் அப்படின்றது, பிடிப்பதற்கான அதிகாரம் இருக்குது. விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து விசாரணை அதிகாரிகளுக்கு மட்டுமே இருக்கிறது. அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு வந்து அத்தனை பேருக்குமே வந்து புரிய வைக்கணும், பதிவு செய்யணும். எனக்கு உயர் அதிகாரிகள் வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து இந்த நிகழ்வு நமக்கு ஏற்படுத்தியிருக்குது. அஜித்குமாருடைய அம்மா நேற்று தினம் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சாலை மறியல் பண்ணுறாங்க. சாலை மறியல் பண்ணி பாடியை வாங்க மறுக்கிறாங்க. பாடியை வாங்கி மறுத்ததுக்கு பிறகு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து பாடியை கொடுக்குறாங்க. அந்த பாடி கொண்டு வந்து அந்த வாசலில் வைக்கும்போது அஜித்து அம்மா வந்திருக்கண்டா அப்படின்னு ஓடி வந்து அந்த அம்மா வந்து அந்த பாடி மேலே அழுது படித்த கண்ணீரை பார்க்கிற பொழுது துள்ளாத மனமும் துள்ளும், கரையாத மனையும் கரையும் அப்படிங்கிற அளவுக்கு நெஞ்சை நிகழ வைத்த ஒரு நிகழ்வை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. படித்தவனுக்கு வேலை அப்படிங்கிறது எதுக்கு எடுக்கிறாங்க உன்னை போல் பிறரையும் நேசி அப்படிங்கிற கருத்தியில் வந்து நீ வந்து புரிஞ்சிருப்பேங்கிறதுனால தான் படித்தவன். அதான் +2 வரைக்கும் படிச்சிருக்கணும். என்ன படிச்சிருக்கணும்? யாரை கண்டாலும் இவர் அடிப்பார், இவர் வந்து அப்படின்னா வந்து A+ ரவுடிகளுக்கு கொடுத்துடலாமே போலீஸ் வேலையை. அவன் நல்லா வெட்டுவான், நல்லா அடிப்பானே, அவனுக்கே போலீஸ் வேலை கொடுக்கலாமே. ஏன் படித்தவனுக்கு, பக்குவம் நேர்ந்தவனுக்கு, நல்ல குடும்பமாக வெரிஃபிகேஷனு, கேரக்டர் வெரிஃபிகேஷனு இவ்வளவும் பார்த்து வந்து போலீஸில் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வர்றவங்களை வந்து மனிதாபிமானமாக நடத்துவீங்க, மனித நெறியோடு சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க நடந்துக்குவீங்க அப்படின்னு தான் நாங்க பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன் போனனாலே எல்லாரும் பயப்படுவாங்க இல்லையா சார்? சாதாரண பொதுமக்கள் ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டா கூட ஐயோ நம்மள என்ன இல்ல. இப்போ வந்து பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் அவர்களுக்கு இதன் மூலமாக நான் பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்வது என்னவென்றால் வந்து வழக்குகள் வந்து பதிவு செய்வதில்லை. சிஎஸ்ஆர் கொடுக்கணும்னாவே வந்து ஆஃபீஸரை கேட்டு கொடுக்குறேன், எந்த ஆஃபீஸரடா கேட்டு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அதுக்கு பதிலே சொல்வதில்லை. ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டீங்க, ஒரு ரசீது கொடுக்க மாட்டீங்க, எஃப்ஐஆர் போட மாட்டீங்க. அதுக்கு அவரை கேட்கணும், இவரை கேட்கணும். பல நாட்கள் பல முறை வந்து எல்லா மக்களையும் வந்து இழுக்கடிப்பது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ இந்த கேஸ்லேயே கூட அவங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கலன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க சார். சிஎஸ்ஆர் கொடுப்பதுக்கு மறுப்பது நியாயமே இல்லை. சிஎஸ்ஆர் கொடுங்க. அதாவது ஒரு 2 பேர் வராங்க, ஒரு அடித்தடி வழக்கில் 2 பேர் தான் மனு கொடுப்பான். ஒருத்தருக்கு எஃப்ஐஆர் போட வேண்டியிருக்கும், ஒருத்தருக்கு சிஎஸ்ஆர் கொடுக்க வேண்டியிருக்கும். அல்லது 2 எஃப்ஐஆருமே போட்டு இவன் தான் வந்து அக்ரஸார், எவன் அக்ரஸாரோ அவன் மேலே சார்ஜ் பண்ணிட்டு இன்னொரு கேஸை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனே தெரியாத ஆட்கள் எல்லாம் வந்து காவல்துறையில் நிரப்பி வச்சிருக்கீங்க. மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, இல்லைங்க, மாவட்ட செயலாளர்கள் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கவன் தான் வந்து லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறான். மற்றவன்லாம் வந்து கிரைமில் போகிறவனே வந்து ஒதுக்கப்பட்டவன் தான் கிரைமில் போடுறாங்க. யாருக்கெல்லாம் மந்திரி சொந்தக்காரனா இல்லையோ அவனுக்கு தான் கிரைமில் இருக்கான். அவன் ஏற்கனவே வந்து என்னை கொண்டு வந்து கிரைமில் போட்டு ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்களேன்னு எரிச்சலில் தான் இருக்கான். அவங்ககிட்ட எவன் கிடைச்சாலும் அடித்து கொண்டுட்டு தான் இருக்கான். திருச்செங்கோடில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் குமார். ஒரு காவல் நிலையத்தில் ஒரு விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் ஒன்றுமே இல்லாத ஒரு எம்எஸ்சி படித்த பையனை காலையில் 10 மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு உட்கார வச்சுட்டு நாமக்கல் டிஎஸ்பி வந்து 3 முறை சொல்கிறாரு, நான் கூப்பிட்டு சொல்கிறேன் வந்து அந்த ஊரில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேருமே பேசுனதுக்கு பிறகும் அத்தனையும் தாண்டி மனசாட்சியே இல்லாமல் மிருகத்தனமாக வந்து உன் மேலே எஃப்ஐஆர் தான் போட போகிறோம், ரிமாண்டுக்கு அனுப்பாமல் இருக்கணும்னா 1 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு வந்து மிரட்டி வாங்கிட்டான். எனக்கு அந்த அயோக்கியனை வந்து நாமக்கல்ல இருந்து திருச்செங்கோடுக்கு டிரான்ஸ்ஃபர். நான் வந்து எத்தனை அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் வந்து அவன் மீது ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்க முடியவில்லை. இந்த மாதிரி வந்து லாக்அப் டெத்துன்னு நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, அவனை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்க சார், இந்த கேஸ்லயுமே ஒரு பையனை கூட்டிட்டு போய் விசாரிச்சு கொண்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அது கொலை தான். ஆனா அந்த லேடி சொல்றாங்க இன்னும் எனக்கு சிஎஸ்ஆர் காப்பியே கொடுக்கலங்க. நிகிதா கொடுத்த மனுவை ஏற்று வழக்கே பதிவு பண்ணாத ஒரு சூழ்நிலையில ஒரு விசாரணை நடத்துவதற்கு, அதாவது லா செட்டன் டு மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு சட்டத்துல. லா செட்டன் டு ஒண்ணுமே தெரியாத அடிச்சோ காவல்துறையுடைய அடிச்சூடியே தெரியாதவங்களாம் காவல்துறையில் இருக்கிறான். சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்களுடைய கூற்றுப்படி
கருப்பாடுகள் வந்து 50% மேல இருக்கானுங்க. அடிப்படை அறிவே இல்லாதவன்லாம் வந்து காவல்துறையில காவலர்களா இருந்துட்டு என்னங்க மிரட்டி பணம் பறிக்கலாம். எஃப்ஐஆர் போட்டு ஒரு மனுவை வந்து ரிசீவ் பண்ணி அந்த மனுவை வந்து வழக்கா பதிவு செஞ்சு உயரதிகாரிக்கு தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சட்டம் வந்து அந்த விசாரணையை தொடங்குது. சிஎஸ்ஆரும் போடாம எஃப்ஐஆரும் போடாம அன்அக்கௌண்டடா ஆட்களை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சு மிரட்டுறது, அடிக்கிறது, அவன்கிட்ட வந்து பணம் பறிக்கிறது, அதெல்லாம் வந்து 2025 தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குமானால் நம்ம நாட்டை எந்த அளவுக்கு நீங்க வளர்த்திருக்கீங்க, நம்ம நாட்டுடைய நாகரிகத்தில் காவல்துறை நாகரிகத்தை எந்த அளவுக்கு நீங்க உயர்த்தி இருக்கீங்க அப்படிங்கறத நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம். அவரே விசாரணை கூப்பிடுறாங்க சார். அவரையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க தம்பி கூட ஒரு 4 பேர் 6 பேரை வந்து விசாரணை கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த கேஸை வந்து எப்படி விசாரிச்சு இருக்கணும் சார்? சட்டப்படி வந்து இந்த கேஸை எப்படி விசாரிச்சு இருக்கலாம்? இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா சார்? நீங்க வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கேஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா சார்? இதை எப்படி விசாரிச்சு உண்மையை வர வச்சிருக்கோம்? சிறப்பாக பயிற்சி பெற்ற உளவியல் தெரிந்த உதவி ஆய்வாளர் நிலைக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளால் வந்து அவனை தனிமையில் கூப்பிட்டு தொடர்ந்து பேச்சு கொடுத்து அவரை வந்து அறிவியல் ரீதியாக விசாரணை செஞ்சிருந்தா அந்த வழக்கை வந்து சக்சஸ் பண்ணிருக்க முடியும். அடிக்கிறதுனாலயோ அல்லது அடிச்சா வந்து அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தை என்ன நினைப்பான் அப்படின்னா, இந்த விஷயத்த ஒருவேளை எடுத்திருந்தாலும் இதை வெளியில சொல்லிட்டா நமக்கு கல்யாணம் ஆகாது, நம்ம வேலை போயிடும். இப்போதான் டெம்பரவரியாக வந்து டெம்பிள் செக்யூரிட்டி வேலை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி என்னங்க வாங்கியிருக்கோம், மாவட்ட செயலாளர் பிடிச்சி மந்திரியை பிடிச்சி நம்ம வந்து டெம்பிள் செக்யூரிட்டியே வாங்குறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். இந்த வேலையும் போயிடுச்சுன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால அவன் உண்மையை சொல்ல மாட்டான். இல்லடா உன்னுடைய வேலைக்கோ இல்லை உன் குடும்பத்துக்கோ ஆபத்து இல்லாமல் இந்த நகை வந்து பையை வந்து மிஸ் ஆகி கிடந்துச்சுன்னு கூட நாங்கள் கொடுத்துட்றோம். அதனால நீ வந்து உண்மையை சொல்லு, உன் குடும்ப சூழ்நிலையும் மோசமாக இருக்குது, அதனால வந்து நாங்கள் அதையும் கருத்தில் வைத்து கொண்டு தான் இந்த கேள்வியை கேட்குறோம். இல்லை ஒன்று ரிமாண்ட் பண்ணுறோம், உனக்கு பெயில் எடுக்கிறதுக்கு நாங்களே உதவி பண்ணுறோம், வேற வழி இல்லை. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் வந்து விசாரணை பண்ணணுமோ இல்லையா? சொல்றா நான் இல்லைன்னா கொண்டுருவோம். கொள்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஒரு பேட்டி கொடுக்க சொல்லியிருந்தாரு, தண்ணி கூட கொடுக்காம அடிச்சாங்க, விக்கல் வந்தது, மயங்கி கீழே விழுந்துட்டான், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணா இறந்து போயிட்டு இருக்காரு. பாசு வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதில் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குதுன்னா 11 கட்டளைகள் கொடுத்துருக்காங்க. 11 கட்டளைகளை வந்து அவர் வந்து சரியான மருத்துவ சோதனை செய்ய வேண்டும், விசாரணை போது மருத்துவ சோதனை செய்ய வேண்டும், உணவு வழங்க வேண்டும், பாதுகாப்பான சுகாதாரத்தோடு அவரை நடத்த வேண்டும், தேவைப்பட்டால் அவருக்கு வந்து அவருடைய வழக்குரைஞரை சந்தித்து அவர் வந்து இந்த உண்மையை வந்து சொன்னதுனால நமக்கு பேராபத்து வருமா அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணிக்கிறதுக்கும் வழக்குரைஞரை சந்திப்பதற்கு வாய்ப்பும் கொடுக்கணும். எனக்கு ரிமாண்ட் பண்ணும்போது கைது செய்த போது அவங்க உறவினருக்கு தகவல் கொடுக்கணும். இப்படியெல்லாம் வந்து 11 கட்டளைகளும் இருக்குது தம்பி. அதையெல்லாம் மீறி எல்லாத்தையும் மீறி வந்து தன்னிச்சையாக நடந்து கொள்கிற போது தான் வந்து இன்றைய தினம் வந்து பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்தன், மணிகண்டன் போன்ற அத்தனை பேருமே வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. 6 பேர். இந்த 6 பேருடைய குடும்பமும் இன்னைக்கு வந்து உங்க குடும்பம் என்ன தவிக்குது. இன்னைக்கு உங்க குடும்பம் தவிக்கும் போது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நீங்களாவது வந்து என்னைக்காவது ஒரு கேஸை போட்டால் அது விசாரணை முடிஞ்சோம் நீங்க உயிரோட வந்து அந்த குடும்பத்தோட சேர்ந்துருவீங்க. உத்தியோகம் தான் போயிருக்கு, அவனுக்கு உயிரே போயிருக்குதே. இப்போ வந்து இந்த நவீன் இருக்கா இல்லையா, அவனுடைய தம்பி நவீன் இருக்கா இல்லையா, நவீன் அனாதை ஆயிட்டான், அவங்க அம்மா அனாதை ஆயிட்டாங்க. இப்போ அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல கேஸ் எடுப்பாங்களா சார்? அவங்க மேல இப்போ வந்து வழக்கு பதிவுன்னு சொல்றாங்க இல்லையா சார், அது போடுவாங்களா? அவங்க மேல கேஸ் போடுவாங்க? இல்ல, இப்ப இந்த 5 மெம்பர்ஸ் கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து காவல் நிலையத்துல யாருடைய அனுமதியின் பேர்ல இந்த விசாரணை துவக்கப்பட்டது, யார் அனுமதி கொடுத்திருக்கணும், யார் கூட இருந்திருக்கணுங்கிறதெல்லாம் கண்டிப்பா விசாரிப்பாங்க. இப்ப மனு பெற்றது பிறகு விசாரணையா அல்லது மனுவை வந்து பதிவு செய்யாமலே விசாரணை செய்தீங்களா? இப்போ வந்து அதுக்கு பின்னாடி ஒரு நீங்க 27 வைங்களேன், 27, 28 வேற எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவில் போய் ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது. ஏன் 27 இவனை கைது பண்ணதுக்கப்புறம் 29 எஃப்ஐஆர் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இவங்க வந்து இவருடைய தவறு ப்ரூவ் ஆகிடும், இவங்க அந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இதில் இவங்களுக்கு இப்போ தண்டனை கிடைக்குமா சார்? தண்டனை கிடைக்குமா அப்படின்னா விசாரிக்கிற அதிகாரிகள் வந்து எவ்வளவு நேர்மையாக இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்போ ஏன்னா இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்க கேஸுமே வந்து இன்னும் முடியல சார், அதுவே இன்னும் போயிட்டு தான் இருக்கு, 5 வருஷமா போகுது அந்த கேஸ். அதாவது இதை வந்து நீதிமன்ற நிலுவையில் இருக்கிற போது நம்ம வந்து நீதிமன்றத்தில் தான் அதை கேட்கணும். சாட்சிகளை வந்து ஆஜர்படுத்தவில்லை அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் காவல்துறை இருக்குது. வழக்கு வந்து சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் விட்ட உடனே அது நீதிமன்றத்துக்குள்ளே போயிடுது, அது அவங்க பெரிவிக்குள்ளே இருக்கும். அவங்க கேட்கும்போது சாட்சிகளை கொண்டு வந்து ஆஜர்படுத்துறது மட்டும்தான் வந்து காவல்துறையுடைய படி. நீதிமன்றத்தில் நிலுவையாக இருக்கிறதுக்கு காவல்துறையை நம்ம வந்து குற்றம் சாட்ட முடியாது. இந்த அஜித்குமாருடைய குடும்பமும் இந்த காவலர்கள் மட்டுமே வந்து இந்த வழக்கை வந்து
உயர் அதிகாரிகளுடைய மேற்பார்வை இல்லாமல் காவலர்கள் தன்னிச்சையாக விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து தொடருமானால் தொடர்ந்து வந்து அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகின்ற வகையில் வந்து இந்த மாதிரியான காவல் நிலைய மரணங்கள் அல்லது லாக்அப் டெத்து அல்லது போலீஸ் கஸ்டடியல் டெத்து போன்றவை நடந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்து தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு மட்டுமில்ல தமிழக அரசுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் வந்து கெட்ட பெயரை உருவாக்கும். எனவே இது போன்ற நிகழ்வுகள் இனிமேலாவது நடவாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசின் கடமை என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை விடைபெறுவோம். அப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு நம்புவோம் சார். ரொம்ப நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.